இப்போ வந்துட்டு எல்ஜிபிடிக்யூவோட பிரைடு ரேலி ஒண்ணு நடந்தது. கூட்டம் கூட்டமா வந்துட்டு படையெடுத்து வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். கலாச்சார பண்பாட்டு சீரழிவுக்கு ஒட்டுமொத்த அதிகாரமும் வந்து பணிஞ்சு இருக்க அப்படின்றதுதான். பட் இது பிற்காலத்துல வந்து மிகப்பெரிய ஒரு கலாச்சார சீரழிவு அப்படின்றத வந்து யாருமே வந்து அந்த அளவு ஆழமா போய் பார்க்கறது இல்லை. செக்ஸுக்கான ஒரு விஷயம் கிடையாது. அதையும் தாண்டி நாங்க எங்களுடைய பார்ட்னர் இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைச்சு சூஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி தானே சொல்றாங்க. சரி, அப்ப இந்த எல்ஜிபிடிக்யூ இருக்குல்ல, அதுக்கு விளக்கம் சொல்லு. ஒவ்வொரு வார்த்தையும் விளக்கம் சொல்லு. இந்த மாதிரி எல்ஜிபிடிக்யூடைய ஒரு அடிமையா ஏதோ ஒரு லெஸ்பியன்லயோ அல்லது கேயாவோ அல்லது பைசெக்சுவல்லையாவோ அல்லது டிரான்ஸ்செக்சுவலாவோ எப்படியோ ஒண்ணு மாறிட்டாங்கன்னு சொன்னா நிச்சயம் அவனே அவனுடைய மனசை ஏத்துக்க காதலை என்கரேஜ் பண்ணியே திரைப்படங்கள் எடுப்பான். அவன் பொண்ணு வந்து இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டா மட்டும் கொதிச்சு எழுவான். இப்ப உதாரணம் சேரன் சொல்லி இயக்குனர் ஒரு காவல்துறை அதிகாரி கொட்டம் அடிச்சு அதை வந்து துவக்கி வைக்கிறதெல்லாம் பார்க்கும்போது கொந்தளிச்சிட்டேன். சோசியல் மீடியாஸும் உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க? மீடியாஸே வந்து அதை என்கரேஜ் பண்ணி அதை வந்து ப்ரொமோட் பண்றாங்க. வணக்கம் ரஹீம் சார். வாங்க. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. ரஹீம் சார், இப்போ வந்துட்டு எல்ஜிபிடிக்யூவோட பிரைடு ரேலி ஒண்ணு நடந்தது. கூட்டம் கூட்டமா வந்துட்டு படையெடுத்து வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, முன்னாடி எல்லாம் இந்த மாதிரியான விஷயத்த வெளியில சொல்றதுக்கே ஒரு தயக்கம் இருக்கும். அப்படிங்கறத தாண்டி இப்போ எல்லாருமே வெளிப்படையா வெளியில சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, வெளியில வர ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது ஒரு ஆண் பெண் மாதிரி உடை அணிந்துகிட்டு, ஒரு பெண் வந்து ஆண் மாதிரியான உடைகள் அணிஞ்சுக்கிட்டு தைரியமாவே வெளியில வர ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களுடைய பார்ட்னர்ஸோட சேர்ந்து. முன்னாடி இதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கிடையாது, ஆனா இப்போ வந்துட்டு வரலாம், நீங்க வந்து என்ஜாய் பண்ணலாம், இதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது பிரச்சனை இல்லை, ஆனாலும் இதை என்கரேஜ் பண்றது என்பது அரசு, காவல்துறை உயர் அதிகாரிகள், இப்ப நம்ம இணை ஆணையர் சங்கர் ஜிவால் அவரு எல்லாமே என்கரேஜ் பண்றது பார்த்தா கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா இது கலாச்சார பண்பாட்டு சீரழிவுக்கு ஒட்டுமொத்த அதிகாரமும் வந்து பணிஞ்சு இருக்க அப்படின்றதுதான். இது நீங்க சொன்னீங்க ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மறைமுகமா இருந்தது, இப்ப வெளிச்சத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு. மறைமுகமா இருந்ததுன்னா திருநங்கைகள் அப்படின்றது நம்ம சொல்லுவோம். அந்த திருநங்கைகள் வந்து புராண காலங்கள்ல இருந்து திருநங்கைகள் என்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அது நம்ம இப்பதான் வந்ததுன்னு சொல்ல முடியாது, அப்பத்திலிருந்தே இருக்கு. ஆனா இப்போ லெஸ்பியனா இருக்கட்டும், கெய்யா இருக்கட்டும், இந்த பைக் செக்சுவலா இருக்கட்டும், அவங்க எல்ஜிபிடிக்யூன்னு ஒரு லைனா அந்த வார்த்தைகளை வச்சிருக்காங்கல்ல, இப்ப இதெல்லாம் வந்து இப்போ வந்து தான் அதிகமாயிருக்கு. இப்ப சமீப காலமா இது கொஞ்சம் அதிகமாயிருக்கு. இது வந்து ஏதோ சில பல இடங்கள்ல தெரியாம அப்படியே அவங்களுக்குள்ள அவங்க இருந்தாங்க தவிர அதை வந்து என்கரேஜ் பண்ணி பெரிய அளவுக்கு அது ஒரு பேசு பொருள் ஆகலை. இப்போ இது வந்து அவங்க நீதிமன்றத்துல போட்டு எங்களுக்கு உண்டான பிரதிநிதித்துவம் வேணும்னு கேட்கறதும், அதன் பிறகு எங்களுக்கு அரசு அங்கீகாரம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்கறதும், நாங்க வீதியில உலா வருவோம் அதுக்கு உண்டான பர்மிஷன் வேணும்னு சொல்லி கேட்கறதும், அதுக்கு சில பல பேர் வந்து இது அவங்க கேட்கறது கரெக்ட் தானே, இது உணர்வு அவங்களுடைய தனிப்பட்ட உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயமாச்சே, அந்த உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நீங்க யாரும் வந்து தடையா இருந்துடாதீங்க, அவங்கள வந்து நீங்க ஏத்துக்கலாலும் சரி அதை புறக்கணிக்காதீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நமக்கு தான் அப்படியே சொல்றாங்க. நம்ம பேசணும்னு சொன்னா நமக்கு தான் அப்படியே சொல்றாங்க. நீங்க ஏங்க அதை அப்படி பாக்குறீங்க, அவங்க உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம் அது வந்து அதை வந்து நாம வந்து அவங்கள வந்து நீங்க வந்து விடுங்க, அவங்க ஃப்ரீயாவும் இருக்கட்டும், அதை நம்ம வந்து என்கரேஜ் பண்ணுவோம் அப்படின்னு தான் பாக்குறாங்களே தவிர, பட் இது பிற்காலத்துல வந்து மிகப்பெரிய ஒரு கலாச்சார சீரழிவு அப்படின்றத வந்து யாருமே வந்து அந்த அளவு ஆழமா போய் பார்க்கறது இல்லை. அதுதான் கொஞ்சம் வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. இப்போ உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம், அவர்கள் தனியா அவர்களுக்கு உண்டான உரிமை சம்பந்தப்பட்ட விஷயம் சொல்லி நம்ம பேசணும்னு சொன்னா, இப்போ உணவு கூட அவங்களுக்கு உண்டான உணவு வந்து அவங்களுக்கு உண்டான உரிமை இருக்கா இல்லைங்களா? அப்போ உணவு என்பது அது அங்கீகரிக்கப்பட்டது, உணவு அவங்களுக்கு உண்டானது. அதே மாதிரி அந்த உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்திலே பாத்தீங்கன்னா இப்ப போதை வஸ்து நீங்க பார்க்கணும். நீங்க அப்ப இந்த போதை விஷயங்கள் அவன் உணவு சம்பந்தப்பட்ட விஷயம் தானே, அவன் சந்தோஷத்துல நீ ஏன் கெடுக்கிற அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம எழுப்புனா எப்படி ஒரு கேவலமா இருக்குமோ, அதே மாதிரிதான் இந்த எல்ஜிபிடிக்யூ விஷயத்துல அவங்க உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம், அந்த விஷயத்துல நீங்க உள்ள வந்து கருத்து சொல்லி நீங்க அதுக்கு எதிராக நிக்காதீங்க அப்படின்னு சொல்ற விஷயமும், இப்ப போதை அப்படின்னா இருக்கட்டும், கஞ்சாவா இருக்கட்டும், பவுடரா இருக்கட்டும், எல்லா போதை வஸ்துகளும் அடிக்கக்கூடிய விஷயத்துல அரசே வந்து என்ன பண்ணுது, காவல்துறை கைது பண்ணுது அவங்கள, அதை விற்கிறவனை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுது, அதை குடிக்கிறவனை குடிக்க கூடாதுன்னு சொல்லுதா இல்லைங்களா?
அப்போ அவன் சந்தோஷமா இருக்கிறதுக்காக அவன் அதை அருந்துறான் போதை வசத்தை. அப்போ அவன் விஷயம்ன்றதுனால அவனுடைய தனிப்பட்ட உணர்வு விஷயத்த நீ உள்ள போகாதுன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லைங்க. அதே மாதிரிதான் இந்த எல்ஜிபிடிக்யூ பொறுத்தவரையிலையும் நான் சொல்றேன், இங்க அங்க ஒண்ணு இருக்கு. லெஸ்பினாவும் இருக்கலாம், கையாவும் இருக்கலாம். இந்த பைசெக்சுவல் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா டோட்டலா அவனா இருக்கிற போது நிச்சயமா முடியாது. 2 பெண், 2 ஆண் 1 பெண், 2 பெண் 1 ஆண், இப்படியாப்பட்ட ஒரு உறவு கொள்ளக்கூடிய விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அவனுக்குள்ள போதை வசுகள் எதனா கலந்து போட்டுக்கிட்டாதான் அவன் அது போல செயல்கள் செய்யறதுக்கே முன்னுறவும் போல. இல்லைன்னு சொன்னா அது நேச்சுரல் பாத்தீங்கன்னு சொன்னா அது மனித தன்மைக்கு எதிரான ஒரு விஷயம். பட் என்னன்னா சார், நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எங்களுடைய உணர்வு வேற. நீங்க இப்ப சொல்ற செக்ஸுக்கான ஒரு விஷயம் கிடையாது, அதையும் தாண்டி நாங்க எங்களுடைய பார்ட்னர் இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைச்சு சூஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி தானே சொல்றாங்க. சரி, அப்ப இந்த LGBTQ இருக்குல்ல, அதுக்கு விளக்கம் சொல்லுங்க. ஒவ்வொரு வார்த்தையும் விளக்கம் சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்றது கரெக்ட். நாங்க செக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு மட்டும் நாங்க இல்ல, நாங்க இதே மீறி உணர்வுன்ற ஒண்ணு இருக்கு எங்களுக்குள்ள. அந்த உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு தான் நாங்க ஒண்ணு போறோம் அப்படின்னு நீங்க சொல்றது நான் 100 விழுக்காடு ஏத்துக்கிறேன். அப்ப இந்த LGBTQன்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்களே, இதுக்கு விளக்கம் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லுங்க. லெஸ்பியன், பைசெக்சுவல் அப்படியே போயிட்டே இருக்கா இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நாங்க செய்யறோம், இதை எங்களுக்கு அங்கீகாரம் கொடுங்கன்னு தான் கேட்கறாங்க. இன்னைக்கு பொது வெளியில நானும் ஒரு பகுத்தறிவாளர், நானும் முற்போக்கா சிந்திக்கக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லி பல பேர் பேசிக்கிட்டு இந்த மாதிரி LGBTQ ஆதரிக்கலாமே தவிர அவனுடைய மகனோ அவனுடைய மகளோ இந்த மாதிரி LGBTQ ஒரு அடிமையா ஏதோ ஒரு லெஸ்பியன்லயோ அல்லது கேயாவோ அல்லது பைசெக்சுவல்லையாவோ அல்லது டிரான்ஸ்செக்சுவலாவோ எப்படியோ ஒண்ணு மாறிட்டாங்கன்னு சொன்னா நிச்சயம் அவனுடைய மனசை ஏத்துக்க. பேசுறதுக்கு எப்படின்னு சொன்னா அது ஒரு உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம், அதை நம்ம தடை விதிக்க கூடாது, அதை நம்ம என்கரேஜ் பண்ணலாம். எப்படி இந்த காதல்ல நிறைய திரைப்படங்கள்லாம் காதலை என்கரேஜ் பண்ணியே திரைப்படங்கள் எடுப்பான். அவன் பொண்ணு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டா மட்டும் கொதிச்சு எழுவான். இப்ப உதாரணம் சேரன் சொல்லி இயக்குனர், அவர் எடுத்த படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கதாநாயகியுடைய அப்பனுக்கு வில்லனாவே காட்டுவார். அவருடைய படங்கள்ல கதாநாயகியுடைய அப்பாவை வில்லனாவே காட்டுவார் எல்லா படங்கள்ல. ஆனா அவருடைய சொந்த வாழ்க்கை, சேரனுடைய சொந்த வாழ்க்கையில அவருடைய மகள் தன்கிட்ட வேலை செய்யக்கூடிய ஒரு இணை இயக்குனர் கூட காதலிச்சு ஓடிட்டா. என்ன கொந்தளிச்சாரு, நீதிமன்றம் வரையும் போனாரா இல்லையா? போய் அதை உடைச்சு 2 பேரும் பிரிச்சு பொண்ணை தனியா கூப்பிட்டு போனாரு. அப்போ அவங்க பேசுறதுக்கு நல்லா இருக்கும், இது போன்ற திரைப்படங்கள் எடுத்து காசு சம்பாதிக்கிறது நல்லா இருக்கும். அது போலதான் இவங்க என்ன பண்றாங்க, இந்த LGBTQ ஆதரிக்கிறேன்னு சொல்லுவாங்க. பட் அவங்க வாழ்க்கையிலே அவங்களுடைய பிள்ளையோ அவங்களுடைய பேரனோ இதே மாரி ஒரு நிலைக்கு உள்ளாகும் போது அப்போ கொந்தளிச்சு இதுல இருந்து மீட்கிறதுக்கு என்ன வழி இருக்குன்னு பாப்பாங்க. நான் அதை பார்க்கல. நான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கு எதிரான ஒரு செயல்களை நாம ஊக்குவிக்க கூடாது. ஏதோ சில பல இடங்கள்ல நடக்குதா அதை அப்படியே கண்டுகாணாம பண்ணணும். பட் இதை ஒரு காவல்துறை அதிகாரி பொட்டம் அடிச்சு அதை துவக்கி வைக்கிறதெல்லாம் பார்க்கும்போது கொந்தளிச்சிட்டேன். சென்னை மாநகராட்சி அலுவலகம் ரிப்பன் பில்டிங் அந்த LGBTQ ஆதரிச்சு வண்ண விளக்குகளால் நேற்று அலங்கரிச்சு இருக்கிறது பார்க்கும்போது இன்னும் அதிர்ச்சியா இருக்கு. இது எங்க போய் முடியும்ன்றது தெரியல. நீங்க ஒரு விஷயம் எனக்கு சொல்லுங்க, அதாவது இந்த சோசியல் மீடியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த Facebook, Instagram எல்லாம் பூம் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய வெளியில தெரிஞ்சிருக்கு. ரொம்ப தைரியமா வெளியில வர்றதுக்கு சோசியல் மீடியாஸும் உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சோசியல் மீடியா இல்ல, மீடியாவே சப்போர்ட்டா இருக்கு. மீடியாஸே அதை என்கரேஜ் பண்ணி அதை ப்ரொமோட் பண்றாங்க. பட் இதுக்கு பின்னாடி போதைப் பொருள் மாஃபியாக்கள் இருக்கிற மாதிரி தான் என்னுடைய பார்வையா இருக்கு. ஓகே. ஏன்னா அவங்க போதை மாஃபியாக்கள் அது போதைப் பொருளை நேரடியா அவங்க மார்க்கெட்டிங் பண்ண முடியாது, விளம்பரப்படுத்த முடியாது. இது போன்ற கலாச்சார பண்பாட்டு சீரழிவு மூலியமா போதை மாஃபியாக்கள் போதை வசதிகளை விளம்பரப்படுத்துறதுக்கு ஈஸியான இதுவா இருக்கும். இதுல பெரும்பாலான அந்த LGBTQ இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே போதை வசதிக்கு அடிமையாகக்கூடிய நபர்கள் நிறைய இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் நடத்துற மாதிரி இதுவும் பாத்தீங்கன்னா அது ஒரு போதை வசுகள்
வந்து அங்க வந்து புழக்கத்துல வந்து நிறைய விடப்படுறாங்க. அங்க வந்து 50,000 பேர் கூடுறாங்கன்னா ஒரு 5,000 பேர் போதை வசதிக்கு அடிமையானவனா இருக்கான். அந்த 5,000 பேர் அந்த 50,000 பேர்ல ஒவ்வொருத்தரும் 10 பேர் அவன் தத்து எடுக்கிறான், ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக்குறான். ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக்கி அதை வந்து என்ன ஆகுது, அந்த அந்த போதை வசதிகளை வந்து ப்ரொமோட் ஆகுது. ஓகே. இது எல்லாமே வந்து எப்படின்னா கண்ணுக்கு தெரியாம நடந்துகிட்டே இருக்கு.